வணக்கம் மக்களே, நான் பதிவில்ல ரத்தத்தை நம்மளுடைய உடலில் அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரத்தம் நம்மளுடைய உடலில் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சோர்ந்து காணப்படுவோம். ரத்தம் சம்மந்தமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ரத்தத்தில் ரத்த சிகப்பணுக்கள் குறைவது தான் அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு நமக்கு காரணமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இரும்பு சத்து குறைவாக இருக்கும். ஸோ இரும்பு சத்தை அதிகப்படுத்தணும். அப்புறம் மற்ற சத்துக்களையும் நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளும்பொழுது ரத்தம் உங்களுடைய உடலில் சரியான அளவில் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ரத்தத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி குறிப்பாக தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் உலர் திராட்சையை உங்களுடைய உடலில் ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கு ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். திராட்சையில் 2 வகை இருக்கு. ஒன்று பச்சை திராட்சை, மற்றொன்று கருப்பு திராட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. உலர்ந்த திராட்சையானது இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், பக்கவாதம், நரம்பு தளர்ச்சி போன்ற நோய்கள் உங்களை பாதுகாக்கும். 100 கிராம் உலர்ந்த திராட்சையில் 23% இரும்பு சத்து அதிகமாக இருக்கு. இது நம்மளுடைய உடல்ல ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு 100 கிராம் உலர்ந்த திராட்சை நம்ம சாப்பிட்டு வந்தாலே போதும். ஸோ இது நமக்கு 23% இரும்பு சத்து கொடுக்கறதால நமக்கு ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ 2 மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 100 கிராம் உலர்ந்த திராட்சை சாப்பிடும்போது 2 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால நம்ம பார்த்தீங்கன்னா இந்த உலர்ந்த திராட்சை எடுத்துக்கும் போது ரத்தத்தை அதிகரிச்சுக்கலாம். கீரை வகைகளை நீங்கள் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் போதுமான அளவிற்கு ஊட்டச்சத்துக்கள் இருக்க வேண்டும் அப்படின்னா கீரை வகைகளை கட்டாயம் நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ நம்மளுடைய உடற்பகுதிகளில் ரத்த ஓட்டம் அதிகரித்து காணப்பட வாரத்தில் 3 அல்லது 4 முறை இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடிய முருங்கைக்கீரையை உணவில் நம்ம சேர்த்துக்கொள்ளணும். உடலில் புதிய ரத்தம் உருவாகி உடல் பலத்தோடு இருக்கிறதுக்கு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் செஞ்சு பகல் உணவோட சேர்த்து 40 நாட்கள் நம்ம சாப்பிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய புதிய ரத்தம் நமக்கு நம்மளுடைய உடலில் உருவாக ஆரம்பிக்கும். மேலும் புதினா கீரை மற்றும் அரைக்கீரையோட பருப்பு நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடலில் புதிதாக ரத்தம் உங்களுக்கு உருவாகும். ஸோ கீரைகள் ரத்தம் உருவாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இரும்பு சத்து மிகுந்த பேரிச்சையை நீங்கள் உங்களுடைய உடலில் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பேரிச்சையில் அதிகமாக இரும்பு சத்து இருக்கிறதால நம்ம தொடர்ந்து தினமும் கூட பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அது உங்களுடைய உடலில் போதுமான சத்துக்களை கொண்டு சேர்க்கும். இதனால் நம்மளுடைய உடலுக்கு அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பலவிதமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நம்ம குணப்படுத்திக்கலாம். பலவிதமாக சீசனை அட்டாக் ஆகக்கூடிய நோய்களையும் வராமல் தடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தில் விட்டமின் மற்றும் மினரல் சத்துக்கள் அதிகமாக நிறைந்திருக்கிறதால நரம்பு தளர்ச்சி என்ற நோயும் நம்மிடம் வராமல் பாதுகாக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது தான். இப்போ நீங்கள் 100 கிராம் பேரிச்சையில் 277 கலோரிகள் உங்களுக்கு இந்த அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இரும்பு சத்தானது 0.90 மில்லிகிராம் அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உடலில் ரத்த குறைபாடு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தினமும் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கிறதால உங்களுக்கு ரத்த சிகப்பணுக்கள் அதாவது ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கிறோம். ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் பீட்ரூட்டை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டில் அதிகமாக இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம், நார் சத்து மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் நிறைந்திருக்கு. பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடலில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க உதவும். ஸோ இதை நீங்கள் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு டிப்ஸ் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பீட்ரூட்டை 2ஆக வெட்டி அதை தண்ணீரில் போட்டு வச்சுக்கோங்க. காலையில் அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடலில் ரத்தத்தினுடைய அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்பப்போ நீங்கள் பீட்ரூட்டை உங்களுடைய உணவுகளையும் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய உடல் ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஹீமோகுளோபினும் போதுமான அளவுக்கு அதிகரிக்கும். மாதுளம் பழத்தை நீங்கள் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பழ வகைகளில் ஒன்று தான் இந்த மாதுளம் பழம். மாதுளம் பழத்தினுடைய ஜூஸை நீங்கள் தேன் கலந்து தினமும் காலை உணவிற்கு அப்புறம், அதாவது காலை உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். மன அழுத்தம் அதிகம் இருக்கிறவங்கலாம் இந்த மாதுளம் பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம். மாதுளம் பழத்தில் அதிகமாக இரும்பு சத்து இருக்கிறதால பாலியல் சம்பந்தமான அனைத்து நோய்களுக்குமே சிறந்த மருந்தாக இந்த மாதுளம் பழம் இருக்கும். 100 கிராம் மாதுளம் பழத்தில் 0.30 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து இருக்கு. ஸோ இரும்பு சத்து அதிகம் கொண்ட மாதுளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடல் ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் மாதுளம் பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜூஸ் போட்டாவது குடிக்க ஆரம்பிங்க. வேர்க்கடலை எண்ணெய், ஸோ அதாவது மலாட் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். வேர்க்கடலை எண்ணெயானது சைவ உணவு வகைகளில் அதிக சத்து மற்றும் புரதச்சத்து நிறைந்துள்ளதாக இருக்குது. 100 கிராம் வேர்க்கடலை எண்ணெயில் 25% பார்த்தீங்கன்னா புரதச்சத்து மற்றும் இரும்பு சத்துக்கள் அடங்கியிருக்கு. உடலில் ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு இந்த வேர்க்கடலை எண்ணெயை நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கலாம். பெண்களினுடைய ஹார்மோன் வளர்ச்சி சீராக இருக்கிறது கூட உணவிற்கு பிறகு இந்த வேர்க்கடலை எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தர்பூசணி நீங்கள் சாப்பிடலாம். உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய உடல் ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும்.
தர்பூசணிக்காய் கோடை காலத்திற்கு ஏற்ற பழ வகைகளில் ஒன்று. இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டு வருவதால் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் தணிந்து ரத்த அழுத்தத்தையும் நமக்கு, அதாவது பிபின்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷரையும் சீராக வச்சிருக்கும். தர்பூசணியில் விட்டமின் ஏ, தாது சத்துக்கள், நார் சத்து போன்றவை அதிகமாக இருக்குது. ஸோ 100 கிராம் தர்பூசணியில் 90% நீர் சத்து இருக்குது, 7% கார்போஹைட்ரேட், 0.24% மில்லிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அடங்கியிருக்கு. ஸோ உடலில் ரத்தம் ஊறுவதற்கு தவறாமல் தர்பூசணி பழத்தை நம்ம சாப்பிடலாம். நீங்கள் தர்பூசணி பழத்தை சாப்பிடும்போது அதிகமாக நீர் சத்து கிடைக்க ஆரம்பிக்கிறதுல உங்களுடைய உடலில் ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை உங்களுடைய உடலில் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதனால் ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி பழம், பெரி பழம், திராட்சை பழம் போன்றவற்றை நீங்கள் சாப்பிடணும். ஸோ இதில் எல்லாத்தையுமே விட்டமின் சி வந்து நிறைந்திருக்கு. ஸோ இது வந்து சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடலில் வந்து ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் உங்களுடைய உடலில் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். உடலில் இரும்பு சத்து குறைவதாலும் நமக்கு ரத்தம் குறையும். அதனால தான் நமக்கு அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதனால் இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள், முட்டை, தானியங்கள், பருப்பு வகைகள், அசைவ உணவுகள், அதாவது நான்வெஜ் ஃபுட்ஸ் இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது இரும்பு சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் போது ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஹீமோகுளோபினும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஃபோலிக் அமிலம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபோலிக் அமிலம் அப்படின்றது பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் ஆகும். ஸோ இது நம்மளுடைய உடலில் ரத்த சிகப்பணுக்களை உருவாக்குறதுக்கு தேவைப்படுது. ஃபோலிக் அமிலம் குறைவாக இருந்தால் ஹீமோகுளோபினுடைய அளவு குறையும். அதனால் உங்களுக்கு அனிமியாலாம் ஈஸியாக அட்டாக் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் தடுக்கணும், குணப்படுத்திக்கணும் அப்படின்னா பச்சை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ், அப்புறம் வேர்க்கடலை, வாழைப்பழம், ஃப்ரக்கோலி, ஈரல் இதெல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது ஃபோலிக் அமிலம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஹீமோகுளோபின் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். பருப்பு வகைகளை நீங்கள் உங்களுடைய உணவில் சேர்த்துக்கொள்ளும் போது ரத்தம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். பருப்பு, வேர்க்கடலை, பட்டாணி மற்றும் பீன்ஸ் போன்ற பருப்பு வகைகள் ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இதில் இருக்கக்கூடிய இரும்பு மற்றும் ஃபோலிக் அமிலம் உடலில் இருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்க செய்யுது. அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகளையும் எடுத்துக்கோங்க. உங்களுடைய உடல் ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடலில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஏன் நீங்கள் இந்த உணவுகளை வந்து எடுத்துக்கணும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே இன்றைய காலத்தில் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் பல பேருக்கு இருக்கு. உடல் ரத்தம் குறைவாக இருக்கிறதுக்கு காரணமே இரும்பு சத்து குறைபாடு தான். உடல் ரத்தம் நமக்கு குறைஞ்சி போச்சு அப்படின்னா மூச்சு திணறல், தலைவலி, சோர்வு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ரத்தம் குறைவாக இருக்கிறது தான் நம்ம அனீமியா, ரத்த சோகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடலில் ரத்தத்தை அதிகரிச்சுக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி மக்கள்.